நண்பர்களே, இன்று உலகம் முழுவதும் யோகா செய்பவர்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. யோகாவின் மீதான ஈர்ப்பும் அதிகரித்து வருகிறது. யோகாவின் முழுமையான பயன்கள் குறித்து பொதுமக்களும் அதிகம் நம்புகிறார்கள். நான் எங்கெல்லாம் உலகம் முழுவதும் உள்ள உலகளாவிய தலைவர்களை சந்திக்கின்றேன். எங்கு சென்றாலும் யோகாவை பற்றி பேசாத ஒருவரையும் நான் சந்திப்பதே இல்லை. இவ்வுலகின் தலைவர்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னுடன் யோகாசனம் செய்து மிகுந்த ஆர்வத்தோடு கேள்விகள் கேட்கின்றார்கள். இவ்வுலகின் எத்தனையோ நாடுகளில் யோகா அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகி வருகிறது. எனக்கு நினைவிருக்கிறது, நான் 2015 துர்க்மெனிஸ்தானில் ஒரு யோகா மையத்தை திறந்து வைத்தேன். இன்று யோகா அங்கு மிகவும் பிரபலமாகிவிட்டது. துர்க்மெனிஸ்தானின் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலும் யோகா தெரப்பி பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தங்களுடைய கல்வி அமைப்பில் யோகாவையும் சேர்த்துவிட்டார்கள். மங்கோலியாவில் மங்கோலியன் யோகா ஃபவுண்டேஷனின் கீழ் யோகாவிற்காக பல பள்ளிகள் நடத்தப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் யோகா பயிற்சி வகுப்புகள் அதிகரித்து வருகின்றன. ஜெர்மனியில் இன்று 1.5 கோடி மக்கள் யோகா பயிற்சியாளர்களாக மாறியுள்ளார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்சை சேர்ந்த 101 வயதை அடைந்த ஒரு பெண்மணி யோகா ஆசிரியராகி பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார். அவர் இந்தியாவிற்கு வரவில்லை. ஆனால் அவர் யோகாவை பிரச்சாரம் செய்ய தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்து உள்ளார்.